நம்மோட பாட புத்தகத்துல அந்த நாள்ல நாம படிச்ச ஒரு பாட்டு, "பட்டம் விடுவோம் பட்டம் விடுவோம் பாலா ஓடிவா, பாடி பாடி பட்டம் விடுவோம் பாலா ஓடிவா" அப்படின்னு சொல்லி பிரபலமான ஒரு பாடல். சின்ன வயசுல பாடிய ஒரு பாடல். இது ஒரு பட்டம் அப்படின்றது ஒரு விளையாட்டான விஷயம். நமக்கு பழைய ஞாபகங்களை ஒரு மீட்டி பார்க்குற ஒரு விஷயம். இன்னும் இந்த பட்டம் விடுற இந்த நடைமுறை கிராமங்கள்ல பல இடங்கள்ல இருக்கு. பல வித்தியாசமான பட்டங்கள், அதுவும் பட்ட திருவிழாக்கள், பட்டம் விடுற போட்டிகள் என்று ஏராளமாக இருக்கு நம்ம நாட்டுல. இந்த செய்தி எப்படி இருக்குன்னு சொன்னா, விமான நிலையங்கள் இருக்கு தானே, சர்வதேச விமான நிலையங்கள் இலங்கையில் இருக்கு. கட்நாயக்கா, மத்தள, இந்த மாதிரியான விமான நிலையங்களுக்கு அண்மையில இருக்கிற மக்கள் அல்லது அண்மையில இருக்கிறவங்க பட்டம் ஏத்துறதுக்கு தடை. இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. 300 அடிக்கு உயரமா ஏத்தக்கூடாது. விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள இந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கு மேல போனா அது பறிமுதல் செய்யப்படும் அல்லது தண்டனைக்குரிய குற்றமாக மாறும் அப்படின்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை பார்த்துட்டு நிறைய பேரு தங்களுடைய Facebookல செய்திகளா பதிவிட்டு இருக்காங்க. இலங்கையில இனி பட்டம் விடுறதுக்கே தடை அப்படின்ற மாதிரி. அப்படி இல்ல, முழுமையா எல்லா இடங்கள்லயும் அப்படி சொல்லப்படல. விமான நிலையங்கள், அதுலயும் சர்வதேச விமான நிலையங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பகுதிகளுக்கு தான் இந்த கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அது 300 அடிக்கு மேல போனா தான் இந்த பிரச்சனை. அதுக்கு கீழே அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அது 300 அடியா அப்படின்ற பார்க்கறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனவே இது கொஞ்சம் அவதானிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பெரிய ஒரு குழப்பமான ஒரு விஷயமா சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்ட விஷயமாக இருந்தது. இது முதலும் இது இருந்திருக்கு கட்டுப்பாடுகள். ஆனா இப்ப அதிகமா இந்த பட்டம் சம்பந்தமான விஷயங்கள் அதிகரித்திருக்கிறதன் காரணமாக இந்த நடைமுறையை இப்ப அமுல்படுத்தி இருக்காங்க.